அரசியலுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கு, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலையா இருக்கு. நீங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க, என்ன முடிவு எடுக்க போறீங்க? இந்த போராட்டம் நீங்க ஏற்கனவே அறிவித்து போராட்டம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். அதை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது சொல்லுவா கலந்து பேசுகிறோம். 3ஆம் தேதி அறிவிச்சு. இல்லை இடதுசாரி கட்சிகள் விசிகா சார்பில் தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். நாங்கள் மட்டும்தான் நடத்துகிறோம். சிஎம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்களும் பேசிருக்கீங்க. இந்த போராட்ட தொடர்பாக பேசினாலும் இதற்கு அரசியல் சூழலை பேசியிருக்கீங்க. இல்லை கல்வி சொன்னேன். நடைபெற்ற தேர்தலில் இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக கடுமையாக முதலமைச்சர் உட்பட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருமே உழைத்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பில் எங்கள் கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் வெற்றிக்கு அவர் உழைத்திருக்கிறார். அந்த முறையில் நேரடியாக சந்தித்து அதை நன்றி தெரிவிப்பது என்கிற முறையில் காலையில் 3 பேரும் போய் முதலமைச்சரை சந்திச்சோம். யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சொல்லி என்ன சார் பண்ண போறீங்க? அங்கேயே கேட்டீங்க. அது அவங்கள்ட்ட கேட்கணும். மெஜாரிட்டி கிடைக்குதா கிடைக்காதுன்றது எங்க பிரச்சனை இல்லையே. யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்காம தவறான இடத்துல இந்த கேள்வியை கேட்குறீங்க. ஓகே.